நீங்கள் துபாய்க்கு விசிட்டில் வந்திருக்கீங்க, வேலை தேடி வந்திருக்கீங்க, நீங்கள் டியூட்டி முடிச்சுட்டு வந்து ஃப்ரீ டயத்தில் இதே மாதிரி ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். சாதாரணமாக தான் நினச்சேன் இந்த இடத்த வந்து ஒரு வீடியோ எடுக்கணும், ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் இருக்கும். இது நான் கொஞ்சம் தூரமாக வந்து எடுத்திருக்கேன், அதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ இங்கே வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இதே இது பிஸியாக இருக்கிறதில் அப்படியே பார்க்கலாம். ஓகேவா? ஒன்று ஒரு விஷயம் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த பறவையும் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அது நான் வேண்டாம் இன்னொரு கேமராவில் அந்த வீடியோ நான் எடுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த டிக்டாக் பண்ணுறவங்க, இன்ஸ்டாகிராம் பண்ணுறவங்க, அப்புறம் யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சாங்ஸோ ரீல்ஸு இதே மாதிரி எது வேணாலும் நீங்கள் போடலாம். நல்லா சூப்பராகவும் இருக்கும். இவன் யாரோ வந்தது எதற்காக, சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கே. எடிட்டிங்கில் போட்டுக்கிங்க துபாய் ஆப்ரா. சூப்பரான பிளேஸு, உண்மையில என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியாகவும் சரி ஃப்ரெண்டு கூட வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான இடம். இந்த வாட்டர்லாம் பார்க்கும்போது அந்த விஜய் சேதுபதி வந்து அப்படியே தண்ணியில் உணர்ந்து போயிட்டு மீனெல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் படம் ஷூட் பண்ணுவார். அதே மாதிரிலாம் எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். மெயின் வாய்ஸ் தெரியுது. ஓகே, உண்மையிலே நாங்கள்லாம் ஊரில் வந்து மரியானில் வரா மாதிரி தான் அப்படியே உருண்டு அப்படியே குளத்தில் நீச்சல் அடித்து மீன்லாம் பிடிக்கும். அதேமாரி ஒரு ஃபீல் இருக்குது. வந்துட்டோம் ஆப்ராக்கு வந்தாச்சு. ஒன்லி ஒன் கிராமில் இவ்வளோ தூரம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இடையில நான் வீடியோ எடுக்கலை. ஏன் வீடியோ எடுக்கலான்னா வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இடம் பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக வந்தாச்சு. இது இடமே அப்படியே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? இதில் ஒன்று என்னென்னா, நிறைய பேர் இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வருவாங்க. ஒரு வேளை இங்கேருந்து டியூட்டி முடிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா இந்த பக்கத்தில் தங்கியிருக்காங்களா, அவங்களாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக வருவாங்க. மறக்காமல் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா பாருங்கள். வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் இங்கே ஆப்ரா பக்கத்துலேயே தேராவது துபாயில் இதேமாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. இதேமாதிரி ஒரு வாக்கிங் ட்ராவலு. இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக ஆப்ரா இந்த ஏரியாவை தான் நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்து போகிறோம். ஓகே, ஆப்ராவில் போட்டெலாம் போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனில் அப்படியே வரிசையாக அப்படியே இருக்கிற இடம் தான் இது. பார்த்தாலே தெரியும். எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கிராம்ஸ் கொடுத்து இங்கேருந்து ஆப்ராலேருந்து கோல்ட் ஷூக்குக்கு போகலாம். பாருங்கள், எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க பாருங்களேன். இவங்க எல்லாருமே இப்போ வந்து இங்கே இது கோல்ட் ஷூக்குக்கு போகிற போட்டு தான் போயிட்டுருக்கு. 1 கிராம் கொடுத்து போயிட்டுருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு இங்கே டூரிஸ்ட்டு அதிகமாக வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒர்க் பண்ணுறவங்களாம் அவங்களாம் வந்து ஜாஸ்தி வரவங்களும் இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துருக்குது ஆப்ராவில் இருக்கிற ஒரு ஏரியா தான் இது. ஃபுல்லாக வந்து ஃபுட் ஏரியா. ஃபுல்லாக இந்த இடம்லாம் வந்து எல்லாருமே இங்கே வர விசிட்டர்ஸ்லாம் வந்து சாப்பிட்ற இடம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு பக்கத்தில் தான் பெரிய போட்டுங்க போகிறதுக்காக ரெடியாக இருக்கும். ஒரு வேளை வந்து அவங்க சாப்பிடும்போது வேறு எங்கேயாச்சும் போகணுண்டா இந்த இடத்துலேருந்து அப்படியே போட்டை பிடிச்சிட்டு இது பிஸ்னஸ் பே இதேமாதிரி ஒரு ஏரியாவுக்கு அவங்க வந்து போயிடுவாங்க. இது லாஸ்ட் எது வரைக்கும்னா சவுத்து பிஸ்னஸ் பே இருக்குல்ல, அங்கே வந்து முடியுது. ஜிமேரா இதேமாரி போன்ற இடத்துக்கெலாம் வந்து இங்கேருந்தே ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் வந்து அதுக்கெலாம் வந்து 1 hour அதேமாரி ரேட்டு தனித்தனியாக இருக்குது. 5 கிராமு, 10 கிராமு, 20 கிராமு, 37 கிராமு இதேமாரி இருக்குது. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கும் இந்த இடம். இந்த ஃபுட்டு சாப்பிட்ற இடம் அருமையாக இருக்குது. இதுக்கு அந்தான போகக்கூடாது, செயின் போட்டிருக்காங்க. அதனால் இங்கேருந்து பேசுகிறோம். இதுமாரி ஒரு சாதாரண ஒரு வைக்க மாதிரி வச்சு ஒரு அழகாக வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. ஃப்ரீயாக காற்று வந்து நல்லா அடிக்கும். நல்லா கூலிங்கான டைமு. இப்போ கூட வெயில் டைம் தான் இருந்தாலும் இந்த டைத்தில் கூட கூலிங்காக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஏரியா. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ஆப்ராக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப அதிக ரேட்லாம் இருக்காது, கரெக்டான ரேட்டில் தான் இருக்கும். ஒரு ஜூஸு 10 கிராமு, 12 கிராம் அதேமாதிரி இருக்கும். சாப்பாடும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே சைடில் நம்ம கடைங்க நிறைய இருக்குது. மலபாரிங்க கடைங்க, தமிழ் கடைங்க இதேமாதிரி நிறைய இருக்குது. வந்த ஒரு தடவை இங்கே சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே,
இங்கே பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து நான் போய் பார்த்தேன், நிறைய பேர் நல்ல டிஜிட்டல் கேமராலாம் வச்சுக்கிட்டு வரவங்க கஸ்டமருக்கெலாம் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல, ஆனால் அதனால் நிறைய தந்தடை வேண்டாலும் எடுக்கிறாங்க. நல்லா சூப்பராக அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுக்கும்போது அவங்க அழகாக ஃபோட்டோவும் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. சூப்பராக தான் இருந்துச்சு உண்மையில் பார்க்குறதுக்கு அந்த இது ஃபோட்டோஸ்லாம். ஐ திங்க் எவ்வளோன்னு தெரியல, ரேட்டு நான் கேட்கல. நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த இடம், அதனால் எடுத்துருக்கேன். பின்னாடி பார்த்தா பள்ளியாசை பார்த்து தாங்க, பின்னாடி பள்ளியாசை இருக்குது, அழகாக இருக்கும் இந்த இடம். அந்த நடந்து வர்றதுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, பின்னாடிலாம் நல்லா இருக்குது. டைம் அந்த வேலையிலையும் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே சண்டே இதே மாதிரி ஏதாச்சும் லீவ் இருக்கும், அப்போ வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. உண்மையில் ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஆப்ராவிலேருந்து கோல்ட் ஷூக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போனோன்னா என் இடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸும் இருக்குது, மெட்ரோவும் இருக்குது. நீங்கள் வரணுன்னா இந்த இடத்துக்கு அல்ட்ராசல் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள அங்கே கூட நீங்கள் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் இங்கே வந்துடலாம். பக்கத்தில் தான். வரும்போது நிறைய இடம்லாம் வந்து ரொம்ப சூப்பரான இடத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்குது. வரங்க ரொம்ப வேர்க்காக இல்லை, அதாவது இந்த வெயில் காலத்துலேயும் நல்லா கூலிங்காக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உண்மையில் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வாங்க, அவ்வளோ சூப்பரான ஒரு ஏரியாவாக இருக்குது. வந்துருச்சு இடம், கொஞ்சம் கவனமாக இறங்கணும், இதெல்லாம் விழுந்துருவோம். அதான் இறங்கிட்டு இருக்கேன், ஆனால் பயமாக இருக்குது, கீழே விழுந்துருவோமான்ட்டு. தாவுடா தாவு, அதேமாதிரி தாவ வேண்டியது தான் இங்கேருந்து. அவ்வளோதான், தாவியாச்சு, வந்தாச்சு. நான் போக வேண்டிய இடத்துக்கு. இதுக்கு மேலே நேராக ரூமுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ வந்து இருக்கும் இன்னும் இதுக்கு பக்கத்தில் சுற்றி நிறையா இருக்குது. கோல்ட் ஷூக்கு இருக்குது, அப்புறம் பழைய மார்க்கெட் இருக்குது, அது நிறைய விஷயம் இருக்குது, நம்ம பார்ப்போம். ஓகேவா, இப்போ ஸ்டேஷன் உள்ற இப்போ தான் போகிறேன் நான். இது ஈவினிங் வந்தேன், நைட் ஆகிடுச்சு. இந்த இடம் கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்கு. இது டிக்கெட்டு வாங்குகிற இடம், இங்கே உட்கார்றதுக்கு இடம்லாம் இருக்கும். இந்த இடம்லாம் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. அப்படி இந்த ரோடு கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். கொஞ்சம் லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா, ஓ இது பின்னாடி தான் கோல்ட் ஷூட் இருக்கும். இதுக்கு பின்னாடி கோல்ட் ஷூட். அழகாக போயிட்டு கோல்டு வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். ஓகே, இதில் ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்குங்க. ஓகேவா, எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கு. எப்பப்போ என்னென்னா எந்தெந்த இடம் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்ட்டு எல்லாம் போட்டிருக்கு. ஃபுல் டீட்டெயில் இதிலேயே பார்த்துக்கலாம். ஓகே, இந்த பக்கம் அருப்புகை மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே இருக்குது. ஓகேவா, நான் வந்தது இதுதான் அல்ட்ராஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இதுலேருந்து தான் நான் இறங்கி வந்தேன். இப்படியே வந்தேன் நான் இருக்கிற இந்த இடத்துல இப்படியே வந்து இங்கே நான் நிற்கிறேன்ல, இதான் இந்த இடம். இந்த இடத்துலேருந்து இங்கே வந்தேன் நான். ஓகேவா, இங்கேருந்து இங்கே வரதுக்கு தான் 1 grams வாங்கினாங்க. ஆனால் இந்த இடம் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு அருமையான இடம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி காட்டுறோம். வீடியோ மறக்காமல் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக போய்டும் நினைக்கிறேன். எந்த பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, பஸ்ஸும் இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது அபுஹைல் போகிறதுக்கான பஸ்ஸும் இங்கேயே இருக்குது. ஓகேவா, 57 இருக்குது. இன்னும் 10 minutesல வந்து பஸ் வந்துடும். ஸோ இங்கேருந்து நான் டைரெக்டாக என்னோடய இடத்துக்கு நான் போயிடுவேன். இல்லைன்னா நான் நேராக சொன்ன மாதிரி அல்ட்ராசல் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும், அங்கே போகணும். அங்கேருந்து மெட்ரோக்கு போயிட்டு மெட்ரோவில் யூனியன்லேருந்து அபுஹைல் அப்படி போகிற மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை.